Assalamualaikum friends, welcome to Kitchen Cooking. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். குட்டி செஃப், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமான நினைச்ச உடனே டக்குன்னு செய்யக்கூடிய மிளகு ரசம் தான் பார்க்க போறோம். மிளகு ரசம் செய்கிறதுக்கு முதல்ல மிளகை தட்டி எடுத்துக்கிறலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் மிளகு, அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம தட்டி எடுக்கிறப்ப வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக நீங்கள் தட்டக்கூடாது. அடுத்து இதில் 4 பல் பூண்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் சேர்த்து நம்ம இடித்து எடுத்துடலாம். மிளகு ரசங்கிறதுனால ஓரளவுக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். இப்போ நம்ம இதை இடித்து எடுத்தாச்சு. அடுத்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கிறேன். இதையும் கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டு இதை நல்லா வடிகட்டிருங்க, அதோட சக்கையெல்லாம் எடுக்கிறது மாதிரி. இப்போ ஓரளவுக்கு இதெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து 3 தக்காளியை அதோட கண்ணை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸாக இருக்கணும். அடுத்து அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுடலாம். இது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். அடுத்து 10-12 வெந்தயம் போட்டுடலாம். ஒரு 4 போல் காஞ்ச மிளகாய், அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை. இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 30 செகண்ட் போல் போதும். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாம் போட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற மிளகு சீரகம் இதையும் போட்டுடலாம். போட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அடுத்து புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு 200 ml. இதையும் ஊற்றிட்டு அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்தாச்சு. அடுத்து இது கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ரசத்தில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது, ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஓரளவுக்கு முறைகள் 1-2 கொதி வரும், அதிலே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம். அப்போ தான் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 1-2 கொதி வந்தவுடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை மேலாக தூவி விட்டுறலாம். இப்படி தூவுறதுனால அதோட வாசனை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ரசத்தோட வாசனை வீடெங்கும் மணக்கணும்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா கம்மன்னு இருக்கு வீடெங்கும். இப்போ நம்ம ரசம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குண்டு. இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று. பேச்சுலர், குக்கிங் பிகினர் இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப இது டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இதை சர்வ் பண்ணிடலாம். ரைஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டம்ளரோட பேக் சைடு வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்க்க அழகாக இருக்கும். கொஞ்சம் முட்டைக்கோஸ், ஒரு ஆம்லேட், அடுத்து 2 அப்பளம், அப்புறம் நம்மளோட கமங்கிற ரசம். இப்போ நம்ம சாப்பிட வேண்டிய டைம் வந்துடுச்சு. எம்மி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.